வாரத்தில் மோஸ்ட் ஹேட்டட் கண்டஸ்டண்ட்டு, 10வது வாரமாச்சு மோஸ்ட் லவபிள் கண்டஸ்டண்ட். சோ ஸ்வீட் தங்க புள்ள. மனசாட்சி இருக்காயா உங்களுக்கெல்லாம்? மனசாட்சி இருக்கா? நீ காசு வாங்கிட்டு வேலை பாரு, ஒரு மனசாட்சியோட போடு போஸ்டெல்லாம். போஸ்ட்டை பார்த்தா தலை சுற்றி விழுகிற மாதிரி போஸ்டெல்லாம் போடாத. உங்கள் தங்க பிள்ளைய இப்போ பிக் பாஸ் வச்சு செஞ்சு விட்டாரு. பிக் பாஸ் 4 கேள்வி கேளுங்க. தங்கப்புள்ள போய் பாத்ரூமில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கு. ஃபேஸ் வாஷ் அது தீபக் ஆல்ரெடி உள்ளே இருக்கும் போது. தங்கப்பிள்ளைகிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? தங்கப்பிள்ளை எது கேட்டாலும் தெரியாத மாதிரியே நடிக்கும். அருண் வந்து எப்படி போன வாரம் வந்து விஜய் சேதுபதி வந்து நீங்கள் போய் உள்ளே போய் அந்த டீமில் ஜாயின் பண்ணிங்க தானே அப்படின்னு கேட்கும்போது நானா சார் அப்படின்னார்ல, அது மாதிரி தங்கப்பிள்ளை இன்னைக்கு ஒரு நடிப்பு போடுது. என்ன தெரியுமா? 2 பேர் ஒரே டைமில் பாத்ரூமை யூஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாரு பிக் பாஸ். நம்ம ப்ரோமோ கண்டென்ட்டு. அதுக்கு வந்து 2 பேர் பாத்ரூமு யூஸ் பண்ணல. இவர் வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போனோம், அங்கே ஒரு ஆள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு ஆள் பாத்ரூம் யூஸ் பண்ணுவோன்றாங்க. அப்போயும் அவங்க தங்கப்பில் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மாட்டிக்கிட்டேமே இப்போ பிடிச்சாம அழிக்கிறது என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. அப்புறம் பிக் பாஸ் கேட்குறாரு, ஜாக்லின் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்களா? ஆமாம் பிக் பாஸ், ஃபேஸ் வாஷ் பண்ணேன். அப்போ வந்து அப்போ பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க, ஓ தீபக் அண்ணா உள்ளே இருக்கும்போது நீ பண்ணியா? இல்லடி நான் வந்து இல்லை அதில் ஃபேஸ் வாஷ் வந்து அதில் அங்கே தான் தண்ணி வரலையே. அப்போ மோந்து வச்சுருந்த தண்ணியில் பண்ணியா? ஜாக்லின் நீங்கள் டேப்பில் தானே ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க? ஆமாம் பிக் பாஸ், ஆனால் டேப்பில் தண்ணியே வரல பிக் பாஸ். ஃபேஸ் வாஷ் பண்ணிங்களா இல்லையா? பண்ணேன் பிக் பாஸ். டேப்பில் தானே பண்ணீங்க? ஆமாம் பிக் பாஸ். தண்ணி வரல? சொட்டு சொட்டா வந்துச்சான், சொட்டு சொட்டா. ஏம்மா நான் கேட்குறது உனக்கு புரியுதாம்மா? தங்கப்பிள்ள டேப்பு திறந்தீங்களா? ஆமாம் பிக் பாஸ். உள்ளே தண்ணி வந்துச்சா? சொட்டு சொட்டா வந்துச்சு. சொட்டு சொட்டாவோ சொட்டு சொட்டு சொட்டாவோ தண்ணி வந்துச்சா? ஆமாம் பிக் பாஸ். கழுவுனீங்களா மூஞ்சிய? ஆமாம் பிக் பாஸ். ஏமா நீ மோஸ்ட் லவபிள் கண்டஸ்டன்ட் வெளியேன்னு போஸ்ட் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்றாப்புல கொஞ்சமாவது உள்ளே நடந்துக்கேம்மா. கேட்ட கேள்வி கரெக்டாக பதில் சொல்லேம்மா. ஆமாம் இல்லைன்னு அட்லீஸ்ட்டு சௌந்தர்யா மாதிரி க்யூட்டாவது அச்சிச்சு அதைவாது கற்றுக்கவேம்மா. ஏம்மா சாதாரண டேப்பு பிரச்சனைகள்லாம் இவ்வளோ வந்து கோவப்படுற, இவ்வளோ வந்து இது பண்ணுற? அவங்க தான் பிளான் பண்ணியிருக்காங்களா? என்ன பண்ணாலும் சரி ஏது பண்ணாலும் சரி நீங்கள் நாமினேஷனில் வரணும்னு பிளான் பண்ணியிருக்காங்களா? அதுதானே ஸ்கிரிப்டே அதுதானே. உங்கள் மேலே இப்போ இருக்க சிச்சுவேஷனில் ஒரே ஒரு சிம்பதி வரணும்னா வாரம் இந்த பிள்ளை நாமினேஷனில் வந்திருக்குன்றதானே ஒரு சிம்பதி கிரியேட் பண்ண முடியும். வேறு என்னத்தை கிரியேட் பண்ணிட முடியும்? அதுக்கு அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்கல்ல. இது வரைக்கும் உங்களுக்கான தண்டனையை வந்து நீங்கள் மேனேஜர்ஸ் முடிவு பண்ணலாம்னு சொல்லும் போது, அங்கே நடந்திருக்க எல்லா ரூல் பிரேக்குக்குமான தண்டனைகளை மேனேஜர்ஸ் முடிவு பண்ணலாம்னு சொல்லும் போது, இதுக்கான தண்டனை மட்டும் ஏன் பிக் பாஸே வந்து டைரெக்டாக உங்களை நாமினேஷனில் தூக்கி போடுறாரு? டாஸ்க் எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கு தூக்கி போடுறாரு? நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உங்களுக்கு எக்காரந்த கொண்டு வந்துடக்கூடாதுன்றக்கா தானே. இதுதானே ஸ்கிரிப்டே. அதான் வெளியிருந்து பார்க்கும்போது பச்சையாக தெரியுதே. அப்புறம் நீங்கள் ஏன் இந்த ஆக்டிங் எல்லாம் போடுறீங்க? ஐயோ இல்லை பிக் பாஸ், சொட்டு சொட்டா வந்துச்சு பிக் பாஸ், கழுவலை பிக் பாஸ், துடைக்கலை பிக் பாஸ், நான் துண்டை எடுத்துகிட்டு போகல பிக் பாஸ் துடைக்கிறேன். எதுக்கு இந்த நடிப்பு போடுறீங்கன்னு கேட்குறேன். நல்லா கேள்வி கேட்டார் பிக் பாஸ். நல்லா ஜாக்லின் வந்து சுற்றி விட்டாங்க. விஜய் சேதுபதியை சுற்றி விடுற மாதிரி இங்கேயும் பிக் பாஸை சுற்றி விட்டாங்க. கடைசியாக எண்ட் ஆயிடுச்சு. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க மக்களே. தங்கப்பிள்ளையோட விளையாட்டை பற்றி கருத்துக்களை பதிவிடுங்க. பார்த்து தங்கப்பிள்ளை சாப்பிட்டியா? ஓ என்ன கோழி குழம்பா?